Hello friends, நம்ம இன்னைக்கு 7th February 2023 4 நடந்த TNTET பேப்பர் 2 மேக்ஸ் கொஸ்டின்ஸோட பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போறோம். Question number 241. Statement 1. A natural number greater than 1 having only two factors namely 1 and the number itself is called a prime number. கூற்று 1. ஒன்னை விட அதிகமான ஒரு இயல் எண்ணானது 1 மற்றும் அதே எண்ணை மட்டுமே காரணிகளாக பெற்றிருப்பின் அது பகா எண் எனப்படும். கரெக்ட் தான். நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் 1 2 3 அண்ட் இட் வில் கோ ஆன். அதுல 1 விட பெரிய நம்பர் 1ன்ற நம்பர் வந்து இட் இஸ் நெய்தர் அ பிரைம் நம்பர் நார் அ காம்போசிட் நம்பர். 1ன்ற நம்பர் வந்து பகு எண்ணும் கிடையாது பகா எண்ணும் கிடையாது. அதுக்கு மேல இருக்க நம்பர்ஸ் என்ன வரும் 2 3 4 அண்ட் இட் வில் கோ ஆன். இதுல வந்து எந்தெந்த நம்பர்ஸ்க்கெல்லாம் ஃபேக்டர்ஸ் வந்து 1 அண்ட் த நம்பர் இட் செல்ஃப் வருதோ அதெல்லாம் பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 2ன்றது பிரைம் நம்பர்னு நமக்கு தெரியும். இதோட ஃபேக்டர்ஸ் என்ன 1 அண்ட் 2. அதே மாதிரி 3ன்றதும் ஒரு பிரைம் நம்பர். இதோட ஃபேக்டர்ஸ் என்ன வரும் 1 அண்ட் த நம்பர் இட் செல்ஃப் 3. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், a natural number having more than two factors is called a composite number. கூற்று 2. ஒரு இயல் எண்ணானது இரண்டிற்கும் மேற்பட்ட காரணிகளை பெற்றிருப்பின் அந்த எண் பகு எண் எனப்படும். கரெக்ட். காம்போசிட் நம்பர்ஸ்னா ஃபேக்டர்ஸ் வந்து மோர் தென் 2 இருக்கும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஸோ இந்த ஆப்ஷன் போத் 1 and 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. ஆப்ஷன் சி கூற்று 1 மற்றும் 2 வந்து சரி. Question number 242. If rupees 3600 is divided among x and y in the ratio 5:7, then x ஓட ஷேர் என்னன்னு கேட்குறாங்க. ரூபாய் 3600 x மற்றும் yக்கு 5:7 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் x பெறும் பங்கு. இப்போ 3600 வந்து எக்ஸ் ஒய் ரெண்டு பேத்துக்கும் 5:7 அப்படின்ற விகிதத்தில் வந்து பிரித்து கொடுக்குறாங்க. இதில் எக்ஸோட ஷேர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸோட ஷேர் இஸ் ஈக்குவல் டு டினாமினேட்டரில் என்ன பண்ணுன்னா இந்த ரேஷியோவில் இருக்க நம்பர்ஸ் 5 and 7 ரெண்டையும் ஆட் பண்ணும். 5 + 7 is 12. இப்போ நம்மள்ட்ட கேட்டிருக்கிறது எக்ஸோட பங்கு எவ்வளோன்னு. எக்ஸோட பங்கு வந்து 5 இன்டூ அந்த அமௌண்ட் 3600. 12 ones are 12, 12 threes are 3600 is equal to 1500 rupees. இதான் வந்து எக்ஸோட ஷேர். ஆப்ஷன் டி. Question number 243. பின் வருவனவற்றை பொறுத்துக. மேட்ச் த ஃபாலோயிங். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் அடுக்கு குறியீடு கொடுத்துட்டு அதோட விரிவின் 1ஆம் இலக்கம் என்னன்னு கேட்குறாங்க. அந்த வேல்யூவோட யூனிட்ஸ் டிஜிட் வந்து என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 25 power 23. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம். நம்பரோட யூனிட்ஸ் டிஜிட் வந்து 5ஆக இருந்தால் அதுக்கு என்ன பவர் போட்டாலும் வரப்போகிற வேல்யூவோட யூனிட்ஸ் டிஜிட்டும் 5ஆக தான் இருக்கும். இதுக்கு நம்ம சில எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துருக்கோம். 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25, யூனிட்ஸ் டிஜிட் வந்து 5. 15 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 225. இப்போ இங்கேயும் யூனிட்ஸ் டிஜிட் 5, இங்கேயும் யூனிட்ஸ் டிஜிட் 5. ஸோ 1 வந்து சிக்கு மேப் ஆகுது. அண்ட் 1 வந்து 44 power 44. நம்பரோட யூனிட்ஸ் டிஜிட் என்னது 4. நமக்கு என்ன தெரியும் 4 ஸ்கொயர் வந்து 16. 16ஓட யூனிட்ஸ் டிஜிட் வந்து 6. அகைன் 4 ஸ்கொயர் 16, 16ஓட யூனிட்ஸ் டிஜிட் 6. இப்போ 6 இன்டூ 6 வந்து 36. 36ஓட யூனிட்ஸ் டிஜிட் வந்து 6. ஸோ 6ஐ வந்து எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு யூனிட்ஸ் டிஜிட் வந்து 6ல் தான் கிடைக்கும். இந்த நம்பரை எப்படி எழுதிக்க போகிறோன்னா பவர் 2ஓட மல்டிபிள்ஸாக எழுதிக்க போகிறோம். ஏன்னா இங்கே 4 ஸ்கொயர் 6. இப்போ யூனிட்ஸ் டிஜிட் 6 வரணும்னா ஸ்கொயரில் இருக்கணும் 4. அப்போ 44 power 2 power 22 இப்படின்னு எழுதிக்கலாமா. அப்போ 2 into 22 is 44 வந்துடும் பவரில். இப்போ 44 ஸ்கொயர் இதோட யூனிட்ஸ் டிஜிட் என்ன வரும் 6ன்னு வரும். 6 பவர் எனி நம்பர் வந்து we get யூனிட்ஸ் டிஜிட் வந்து 6. இப்போ இங்கே எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறது வந்து யூனிட்ஸ் டிஜிட் பற்றி தான். ஸோ 2 வந்து டிக்கு மேப் ஆகுது. நெக்ஸ்ட் 89 power 21. இங்கே யூனிட்ஸ் டிஜிட் வந்து 9. 9 ஸ்கொயர் இஸ் 81. 81ஓட யூனிட்ஸ் டிஜிட் வந்து 1. இப்போ அதே மாதிரி 9 ஸ்கொயரோட மல்டிபிள்ஸாக எழுதும் போது இன்னொரு 9 ஸ்கொயர் வருது. இப்போ அதோட யூனிட்ஸ் டிஜிட் என்னது 1ன்னு வரும். இப்போ 1 எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் யூனிட்ஸ் டிஜிட் வந்து 1 தான் வரும். இப்போ இந்த நம்ம 89 power 21 வந்து பவரில் வந்து 2ஓட மல்டிபிள்ஸாக எழுத முடியுதான்னு பார்க்க போகிறோம். இப்போ 89 power 2 into 10 வந்து என்னது 89 power 20. ரிமைனிங் ஒரு பவர் இருக்கும். இப்போ இன்டூ 89 power 1.
இப்போ பேஸ் சேமாக இருக்கும் போது என்ன பண்ணுவோம், பவர்ஸை ஆட் பண்ணுவோம். இங்கே வந்து பவர் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து 20 இருக்குது, இங்கே செகண்ட் ஒன்னில் பவர் 1 இருக்குது. இப்போ ரெண்டே ஆட் பண்ணும்போது 21. ஸோ 89 ஸ்கொயர் இதோட யூனிட்ஸ் டிஜிட் வந்து 1. 1 பவர் எனிதிங் வந்து இஸ் அகெயின் 1. அப்போ இந்த டேர்மோட யூனிட்ஸ் டிஜிட் வந்து 1. நெக்ஸ்ட் 89ஓட யூனிட்ஸ் டிஜிட் வந்து 9. இடையில இருக்க சிம்பிள் வந்து மல்டிப்ளிகேஷன். இப்போ மல்டிப்ளை பண்ணோன்னா 9. இப்போ 9 தான் வந்து 89 பவர் 21ஓட யூனிட்ஸ் டிஜிட். இப்போ 3 வந்து பிக்கு மேப் ஆகுது. நெக்ஸ்ட் 4 9 பவர் 12. இப்போ அகெயின் இப்போ தேர்ட் ஒன்ல யூஸ் பண்ண கான்செப்ட் தான். நமக்கு என்ன தெரியும், 9 ஸ்கொயர் இஸ் 81. 81ஓட யூனிட்ஸ் டிஜிட் 1. அகெயின் 9 ஸ்கொயரோட யூனிட்ஸ் டிஜிட் வந்து 1. இப்போ 1 எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் வரும். இப்போ 9 பவர் 12. இந்த பவரை வந்து 2ஓட மல்டிபிள்ஸாக எழுத பார்க்குறோம். 9 பவர் 2 பவர் 6. இப்போ 9 ஸ்கொயரோட யூனிட்ஸ் டிஜிட் வந்து 1. 1 பவர் 6 வந்து அகெயின் 1. இப்போ 9 பவர் 12ஓட யூனிட்ஸ் டிஜிட் வந்து 1. அப்போ 4 வந்து ஈக்கு மேப் ஆகுது. இது எந்த ஆப்ஷனில் இருக்குது, சி. 1 வந்து சிக்கு மேப் ஆகுது, 2D 3B 4E. Question number 244. Every dash number of the Fibonacci sequence is a multiple of 3. Fibonacci எண் தொடரில் ஒவ்வொரு டேஷ் ஆவது உறுப்பும் 3 மடங்காகும். Fibonacci சீக்வன்ஸோட ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் வந்து 1. நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த ப்ரீவியஸாக இருக்க 2 நம்பர்ஸை ஆட் பண்ணும். அப்போ 1 + 1 is 2. அண்ட் ஃபோர்த் நம்பர் வந்து என்னது, 1 + 2 is 3. நெக்ஸ்ட் 2 + 3 is 5. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதில் வந்து எந்த நம்பர் வந்து இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 3ன்னு வருதுன்னு பாருங்க. இப்போ ஃபோர்த் டேர்மில் இருக்க நம்பர் வந்து இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 3. எவ்ரி ஃபோர்த் டேர்ம் வந்து இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 3 வருதான்னு பார்ப்போம். இப்போ 5க்கு அடுத்து 3 + 5 is 8. நெக்ஸ்ட் 5 + 8 is 13. 13 + 8 is 21. இப்போ நெக்ஸ்ட் ஃபோர்த் நம்பர் என்னது, 21. இதுவும் வந்து இட் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 3. ஸோ எவ்ரி ஃபோர்த் நம்பர் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 3. ஆப்ஷன் ஏ. Question number 245. If the word eagle is written as HDJOH, how will birds be coded? Eagle என்ற வார்த்தையின் குறியீடு HDJOH எனில் birds என்ற வார்த்தையின் குறியீடு. இப்போ ஃபர்ஸ்ட் ஈகிள், இ வந்து எதுக்கு கோட் ஆயிருக்கு, ஹச்சுக்கு கோட் ஆயிருக்கு. இ ஹச். இப்போ ஈக்கு அடுத்து இருக்க தேர்ட் லெட்டர் தான் வந்து ஹச். ஏ வந்து டிக்கு கோட் ஆயிருக்கு. அப்போ ஏக்கு அடுத்து இருக்க தேர்ட் லெட்டர் தான் வந்து டி. எப்படி கோட் பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்க லெட்டர்ஸ்லேருந்து எவ்ரி தேர்ட் லெட்டர் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளை கேட்டிருக்கிறது பேர்ட்ஸோட கோடிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பி வந்து எதுக்கு கோட் ஆகும், அதுலேருந்து தேர்ட் லெட்டர் என்ன வரும், இ. இப்போ ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அண்ட் சியில் வந்து ஈன்னு ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் செகண்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கே, செகண்ட் ஆப்ஷனில் எல். அப்போ செகண்ட் லெட்டர் மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும், எதுன்னு நம்ம வந்து டிசைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பேர்ட்ஸில் என்ன இருக்கா, ஐ. இப்போ ஐல இருந்து தேர்ட் லெட்டர் என்னது, எல். அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும், ஆப்ஷன் சி, ELUGV. இந்த மாதிரி எல்லா லெட்டர்ஸ்க்குமே வந்து கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆப்ஷன்ஸை பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ்லேயே நம்மளால டிசைட் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். Question number 246. If 2 power 5x divided by 2 power x is equal to 2 power 20, then find the value of x. இப்போ கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனை வச்சு எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 2 power 5x divided by 2 power x. இப்படி இருக்கப்போ பவர்ஸ் வந்து என்ன ஆகும், பவர்ஸை வந்து சப்ராக்ட் பண்ணுவோம். 2 power 5x minus x is equal to 2 power 20. இப்போ a power m into a power n இருந்துச்சுன்னா, பேஸ் வந்து சேமாக இருந்து இடையில மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா பவர்ஸை வந்து ஆட் பண்ணுவோம். a power m plus n. இது a power n divided by a power n. பேஸ் வந்து ஏன்றது வந்து சேமாக இருக்கு, ஆப்ரேஷன் வந்து டிவிஷன். இப்படி இருக்கப்ப பவர்ஸை வந்து மைனஸ் பண்ணுவோம், a power m minus n. ஸோ அதை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 power 4x is equal to 2 power 20. இப்போ பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது, அப்போ பவர்ஸை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். 4x is equal to 20. இப்போ x is equal to 20 divided by 4. 5 4s are 20. அப்போ x is equal to 5. Option A. Question number 247. A polygon in which each interior angle is less than 180 degree is called. ஒரு பலகோணத்தின் ஒவ்வொரு உட்கோணமும் 180 டிகிரிக்கும் குறைவாக இருக்கும் எனில் அப்பலகோணம் டேஷ் எனப்படும். இப்போ ஒரு பாலிகன், ஒரு பலகோணத்தில் இருக்க எல்லா ஆங்கிள்ஸுமே,
ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து இஸ் லெஸ் தேன் 180 டிகிரின்னு இருந்துச்சுன்னா இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா கான்வெக்ஸ் பாலிகன், குவிவு பலகோணம். அதே இது ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒன் இன்டீரியர் ஆங்கிள், குறைந்தபட்சம் ஒரே ஒரு உட்கோணமாவது 180 டிகிரிஸோட கிரேட்டராக இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்லுவோம் கான்கேவ் பாலிகன், குழிவு பலகோணம். நம்மள்கிட்ட கேட்டிருக்கிறது த ஃபர்ஸ்ட் ஒன், இஃப் ஆல் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் லெஸ் தேன் 180 டிகிரி அப்படின்னா என்ன வரும் கான்வெக்ஸ் பாலிகன். ஆப்ஷன் ஏ. இங்கே பார்த்தீங்கன்னா தமிழில் கொடுக்கும் போது மாற்றி கொடுத்துட்டாங்க. குழிவு பலகோணம்னா என்ன, கான்கேவுக்கு தான் குழிவு, இப்போ கான்வெக்ஸுக்கு வந்து குவிவு பலகோணம்னு கொடுத்துருக்கணும். ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க ஆப்ஷன் பியும் கரெக்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஆப்ஷன் பியில் வந்து தமிழில் குவிவு பலகோணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கன்ஃபியூஷன் வந்ததுனால ஃபைனல் ஆன்சர் கீழே ஆப்ஷன் ஏ அண்ட் பி ரெண்டுமே கரெக்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் நீங்கள் கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க, இஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எல்லா உட்கோணங்களும் 180 டிகிரியோட குறைவாக இருந்துச்சுன்னா அது வந்து கான்வெக்ஸ் பாலிகன், குவிவு பலகோணம். கொஸ்டின் நம்பர் 248. Which of the following is incorrect? பின் வருவனவற்றுள் தவறானது எது? இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்க, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி. இது வந்து தப்பு. நமக்கு என்ன தெரியும், வட்ட நாற்கரத்தோட எதிர்கோணங்கள் வந்து இட் இஸ் சப்ளிமெண்ட்ரி. இப்போ இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணும்போது வி கெட் 180 டிகிரி, சப்ளிமெண்ட்ரின்னு வரணும். இங்கே வந்து காம்ப்ளிமெண்ட்ரின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். நம்மள்ட்ட எது இன்கரெக்ட்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏவே வந்து இஸ் இன்கரெக்ட் தான். வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்கள் நிரப்பு கோணங்கள் ஆகும் அப்படின்றது தப்பான ஸ்டேட்மெண்ட். இப்போ மற்ற ஆப்ஷன்ஸையும் பார்த்துருங்க. த சென்ட்ராய்டு ஆஃப் எனி ட்ரையாங்கிள் ஆல்வேஸ் லைஸ் இன்சைட் த ட்ரையாங்கிள். இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அனைத்து வகை முக்கோணங்களுக்கும் நடுக்கோட்டு மையமானது முக்கோணத்தின் உள்ளேயே அமையும். ட்ரையாங்கிளோட ஒரு வெர்டெக்ஸ் ஒரு உச்சியிலிருந்து அதோட எதிர்பக்கத்தோட மிட் பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு லைன் வரைஞ்சோன்னா இதான் வந்து மீடியன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வரைகிற மீடியன்ஸோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட் தான் வந்து சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து எப்பயுமே அந்த ட்ரையாங்கிள்குள்ளே தான் இருக்கும். அது எந்த டைப் ஆஃப் ட்ரையாங்கிளாக இருந்தாலும் சரி. இது வந்து ட்ரூ தான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் சி, இஃப் த டயகனல் ஆஃப் அ ராம்பஸ் ஆர் ஈக்குவல் தென் த ராம்பஸ் இஸ் அ ஸ்கொயர். இதுவும் கரெக்ட் தான். சாய் சதுரத்தின் மூலை விட்டங்கள் சமமெனில் அந்த சாய் சதுரம் ஒரு சதுரம். இப்போ பேரலலோகிராம், ரெக்டாங்கிள், ராம்பஸ், ஸ்கொயர். இதில் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயர் இது ரெண்டுலையும் தான் வந்து டயக்னல்ஸ் வந்து ஓட லென்த் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ ரெக்டாங்கிளோட ரெண்டு டயக்னல்ஸ் வந்து ஏசி அண்ட் பிடினா இது வந்து ஈக்குவலாக இருக்கும். அண்ட் ஸ்கொயர்லையும் அதே மாதிரி தான் ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கரெக்ட் தான். ஆப்ஷன் டி, ஈக்குவல் கார்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் ஆர் ஈக்விடிஸ்டன்ட் ஃப்ரம் த சென்டர். வட்டத்தின் சம நாண்கள் வட்ட மையத்திலிருந்து சம தொலைவில் இருக்கும். இப்போ ஈக்குவல் கார்ட்ஸ் சமமான நாண்கள். இப்போ இதோட லென்த்தும் இந்த நான் ஏபி இந்த கார்டோட லென்த்தும் இந்த நான் சிடியோட லென்த்தும் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து இந்த சென்டர்லேருந்து சேம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்னா இங்கேயும் வந்து எக்ஸ்ன்னு தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். ஸோ அந்த மாதிரி மற்ற ஆப்ஷன்ஸையும் நீங்கள் பார்த்து வச்சுட்டிங்கன்னா இது ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்தாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். கொஸ்டின் நம்பர் 249. மேட்ச் த ஃபாலோயிங். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட் ஆங்கிள், நேர்கோணம்னா என்னது 180 டிகிரி. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிக்கு மேப் ஆகுது. நெக்ஸ்ட் ஜீரோ ஆங்கிள்னா 0 டிகிரி. செகண்ட் ஒன் வந்து சிக்கு மேப் ஆகுது. தேர்ட் ஒன் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னா ரெண்டு ஆங்கிளை வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு 90 டிகிரி கிடைக்கணும். அதான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். இப்போ ஆப்ஷன் பியில் பாருங்கள் 30 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரி வந்து இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போ இதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். அப்போ 3 வந்து பிக்கு மேப் ஆகுது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னா ரெண்டு ஆங்கிள்ஸை வந்து ஆட் பண்ணும்போது 180 டிகிரி கிடைக்கணும். அதான் வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். இப்போ ஆப்ஷன் ஏல பாருங்கள் 143 ப்ளஸ் 37 டிகிரி இஸ் 180 டிகிரி. அப்போ ஃபோர்த் ஒன் வந்து ஏக்கு மேப் ஆகுது. இது எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் ஏ. 1 வந்து டிக்கு மேப் ஆகுது, 2 வந்து சி, 3 வந்து பி, 4 வந்து ஏ. Question number 250. If x power 15 plus 30 is divided by x minus 1, then the remainder is x power 15 plus 30ஐ x minus 1ஆல் வகுக்க மீதி. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா x minus 1ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த எக்ஸ்பிரஷனை? x power 15 plus 30.
இப்போ என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் பவர் 1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுக்க போகிறோம். இப்போ எக்ஸ் வந்து என்ன வரும், இங்கே இருக்க -1 ரைட் சைட் போகும்போது ப்ளஸ் ஆயிரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும். இதை வந்து எங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ 1 பவர் 15 ப்ளஸ் 30. 1 பவர் எனி நம்பர் இஸ் அகெயின் 1. இப்போ 1 ப்ளஸ் 30. 1 ப்ளஸ் 30 இஸ் ஈக்குவல் டு 31. இப்போ இதான் வந்து ரிமைண்டர். இது வந்து 0ன்னு வந்துச்சுன்னு வைங்களேன், இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றது வந்து இந்த எக்ஸ்பிரஷனோட ரூட் ஆகும். இது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். ரிமைண்டர் வந்து 0ன்னு வந்துச்சுன்னா அந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ற நம்பர் இட் இஸ் த ரூட் ஆஃப் த கிவன் எக்ஸ்பிரஷன். ஸோ ரிமைண்டர் என்னது 31, ஆப்ஷன் பி.